பிரபல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியின் மறைவை அடுத்து அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக தாவேக தலைவர் விஜய் மயிலாப்பூரில் உள்ள இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். குணசுந்தரி, விரிவான விவரம். அஞ்சலி செலுத்துவதற்காக மயிலாப்பூர் இல்லத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர் சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் ராஜஸ்தானில் நேற்று நடந்த அந்த கார் விபத்தில் மரணம் அடைந்திருந்தார். இந்நிலையில் ஹீரோ ஜீவாவின் தந்தையுமான இவர் டைரக்டர்கள் விக்ரமன், கே.எஸ். ரவிக்குமார், எஸ். எழில், ராஜ்குமரன், சசி பாலசேகரன், பிருந்தா சாரதி, ரவி மரியா உள்பட 34 இயக்குநர்களை அறிமுகப்படுத்தி சாதனை படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் வெற்றி படங்களான ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் அறிமுகப்படுத்திய இயக்குநர்கள் பிஸியாகவே மாறியிருக்கிற ஒரு சூழலும் ஏற்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் 90க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இவர் தயாரித்திலும் இருக்கிறார். இந்நிலையில் ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத, அனைவராலும் நன்றியுடனும் என்றென்றும் ஒருவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று அவர் ராஜஸ்தானில் நடந்த ஒரு கார் விபத்தில் மரணமடைந்திருக்கிறார். இந்நிலையில் திரைத்துறையை சார்ந்த அனைவரும் இன்று மதியம் முதலே அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மயிலாப்பூர் இல்லத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக முன்னதாக அதாவது என்னன்னா, விஜயின் ஆரம்ப கால திரைப்படத்தில் இவர் பல்வேறு படங்களை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இன்று மதியம் முதலாகவே தனுஷ், சூர்யா, விஷால், கார்த்தி, சித்தார்த், கே.எஸ். ரவிக்குமார், விக்ரமன், ராஜகுமரன், விக்ரம், வரலட்சுமி சரத்குமார், சிவகுமார், மோகன் ராஜா, எம்.எஸ். பாஸ்கர், அது மட்டுமின்றி நடிகை மீனா, சூரி, சந்தானம் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்த வருகை தந்தனர். இந்நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது இங்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக விஜய் இதற்கு முன்னதாகவே அதாவது ஆளுநர் மாளிகையில் ஆட்சி அமைக்க அனுமதி கடிதத்தை வழங்கிவிட்டு பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு சென்றடைந்தார். அதன் பிறகாக தற்பொழுது பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு மயிலாப்பூரில் வைக்கப்பட்டுள்ள ஆர்.பி. சௌத்ரி அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது மயிலாப்பூருக்கு வருகை தந்திருக்கிறார். சிகாமணி, அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.